கொத்தமல்லி கீரையோடவே. அண்ணே பச்சரிசி கொத்தமல்லி. வாப்பா சூத்துவத்தி மைனை இங்கே வாடா. நீ வாப்பா தரத்தினி முடிச்ச நீ ஆட்டணும். நீ வா. நான் வந்த மேடை தானே வேற ஒரு அப்பு. இதே மேடை தானே. இந்த நாரதரை வர சொன்னவர் எங்கள் அப்போ யாரா? எங்கள் நாரதரை ஏமா வர சொன்னீங்களே எங்கங்கய்யா? வருவாரா? ஒருத்தர் வேமா நாரதரை வர சொல்லணும்னு சொன்னார்ல, அவர் தான் வீட்டுக்கு போனது. நீங்களாம் சிரிக்கிறீங்களே, எதுக்கு சிரிக்கிறீங்க? பாட்ட பாடவா? மெலோடியா பாடவா? செக்ஸ் சாங் பாடவா? சரி சரி. அடிக்குது குளிரு. பொத்து பச்சிமையா மேனே. சூப்பர் சூப்பர். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் ஓல்டு மங்கு, ஆனா கிடைச்சதெல்லாம் சாதா மங்கு. குண்டா சாமஞ்சட்டை அடக வச்சுதான் எங்க அம்மா விட்டு முகுத்திய பெண்களை வச்சுதான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு இழிச்ச வாயனம் மாற போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். என் தம்பி காலேஜில் இருந்து அருள்ல இருந்து மணிகண்டேன் சண்முகம் 4 பேரும் என்ன கூட்டம் இருந்தாலும் சரி, எப்படி மைசெட்டு அமைஞ்சாலும் சரி, நாங்கள் உள்ளே போய் நீட்டு நிமிர்ந்து லேசாக அப்படி இப்படி படுப்போம் அப்படி படுப்போம். டான்ஸ் பிள்ளைலாம் அவங்க புரிஞ்சவங்க கூட வீடியோ கால் பேசும். ஆனால் அசுர தொழில் இங்கே ஏமாற்றவும் முடியாது. மக்கள் பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரே கலைஞன்னா இந்த பக்கம் மேலே 4 பேர் தான். பருப்பு வேகலை, கிளம்புறது நல்லது. போய் ஒரு அரைப்படி தண்ணியே கலை போ. ஆமாம், எனக்கு நம்ம 2 கமிஷன் பேசணும் 350 ரூபா வரவே இல்லையே. போ கலந்துட்டு வா. இங்கே லேசாக உப்பு கைக்குது, நல்ல சபரு தண்ணியாக கலந்துட்டு வா. போ. என் முகர்லேயே முழிக்காத, வடக்க தலை வச்சு படுக்காத, வாரிட்டு போயிருந்தேன். ஆளே இல்லாத ஊருக்கு யாருக்குப்பா காப்பி வைக்கிறேன். மச்சான் என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்கா? என்ன மச்சான்? என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்கா மச்சான்? மாசமாக இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சா? அதான் மச்சான், நம்ம கொடுத்து வச்ச அவ்வளோதான் மச்சான். என்ன மச்சான்? பிள்ளை பிறண்டு கிடந்துச்சு, டாக்டர் சின்ன உசுரை காப்பாற்றிட்டாரு, பெரிய உசுரை காப்பாற்ற முடியல மச்சான். அப்போ என் தங்கச்சி என்ன மச்சான்? என் தங்கச்சி சப்பு அக்கச்சி சப்பு சப்புக்கிட்டே இருக்கும்போது செத்து போச்சு மச்சான். சுடுகாட்டில் பதைக்கலை. போகும்போது ஒரு கேரி பை இருந்துச்சு, அதில் சுருட்டி அப்படியே காவாங்கரையில் எரிஞ்சிட்டு போயிட்டு இங்கே அஸ்தியை கரைக்க ராமேஸ்வரம் வந்துருங்க மச்சான். வந்துடுறேன் மச்சான். அந்த குழந்தை என்னாச்சு மச்சான்? என்ன மச்சான்? குழந்தை அந்த குழந்தை தான்டா அது. போக்கடாக்கிட்டு அதே மருமையை தூக்கி கொண்டு போய் கிழக்கு வாங்கி கொடு. மருமை முகரையை பாரு. சந்திக்கிறேன் ஜாமியாரை, கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார். எல்லாமே இதுக்குள்ள அடக்காரில்லை. திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். சாத்தியமே சாத்தி வச்சிருக்கியா? கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான
அவன் மருமையை எந்திரிச்சு போறாப்புல நீர் கட்டு போல சூடு குடிச்சுக்கிச்சு. அப்போ மருமைனே என் மயம் பாரு எப்படி போறேன். அவ ஆத்தா சப்பு இருந்தா அவளை விடுவாரா? எந்நேரம் அழுகுற போடா ஆப்பு பெரிய தமேனே. என்ன பேச்சு தலைக்க போற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு இப்படி வந்து நிற்கிறீ என்ன? எனக்கு தொண்டி வரைக்கும் ரோடு தெரியும், உனக்கு தெரியாது. எனக்கு புதுக்கோட்டை வரையும் வழி தெரியும். அப்போ வீட்டுக்கு போக வேண்டியதானே? அப்போ நீ போக வேண்டியதானே? எதுக்கு இங்கே நிற்கிற? எதிர்த்து பேசுறியா? எதுக்கு எனக்கிட்டே நீ ஏன்டா அந்த 8ஆம் நம்பர் தகவல் எடுத்து வந்து வைடா, வெட்டி என்ன அறைவ என்ன மனுஷன் ரெவடி ஆகலாம், ஜாமியார் ரெவடி ஆனால் ஜாமீன் கிடைக்காதிரியா? சாமியார் தான் ரெடி ஆகணும்னு, மனுஷன் தான் ரெடி ஆகணும்னு கிடக்கலாம். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? கடுகு 100 எவ்வளோ சொல்லு, ஏய் கை தட்டலாம். என்னடா பருப்பு வேகலையா? காரக்குடியில் பருப்பு வேகலை. கடுகு 100 எவ்வளோ? சிலிண்டர் 4 வாய். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்து உணர்ந்தவன். இந்த இடத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சாதகம் பார்க்குற ஆள்னு சொல்லிட்டு மூடு. ஏய் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாம் தெரிஞ்சு எரிச்ச வர்ற மாதிரி பேசினீங்கன்னா அப்புறம் எரிச்ச வந்துச்சு லேசா கிரிம தடவு. அரை வாங்க போல பாரு. அரேன்றிய முக்கா யார் வச்சிருக்கா? டேய், இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? இந்த இடம் என்ன இடம்? ஏய்க்கு முன்னாடி முதல் ஏடி, அதுக்கப்புறம் போர் மேனு, அப்புறம் வயிறு மேனு, கரண்ட் பில் ஒழிக்கிறாள். கை தட்டலாம். நான் என்ன பேசுறோன்னா அதை கேட்டு வாங்கி பேசுவோம். தேர்கிட்ட உட்காந்துருக்க என்ன 3 பேர் மட்டும் கை தட்ட மட்டும் 400 ரூபா சம்பளம். சும்மா இல்லை, ஆளுக்கு 200 எப்படி அண்டை கொடுத்து உட்காந்துருக்கேன் பாரு கலைவேந்தேன். என்னை அசிங்கப்படுத்துறாங்க. சரி, தாங்கள் யாரப்பனேன்னு நான் தெரிந்து கொள்ளலாமா? டேய் நீ உட்காந்து தொலைடா. ஏன்டா ஒரே போய் கொட்டகை பிடிச்சாலும் இவன் போக மாட்டேன் போலடா. இந்த பனியனையும் இந்த டவுசரும் உங்கள் ஆத்தாப்பேன் துவைக்கிறதுக்குள்ளே தாலி விதிமாண்டு போகும்டா. சி ஐயா ஐயா ஃபாலோ பண்ணுங்க அவனை, பேச்சு மூச்சு வரக்கூடாது. என்ன யார் அப்பனேவா? யாருன்னு கேட்டேன். யாரப்பனேன்னு தான் கேட்குறேன். என்ன சொன்னேன்? ஏய் என்னைய காது விழுக. யாரப்பனேன்னு கேட்டேன். தாங்கள் யாரு? இந்த இடத்திற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்தோட பேர் என்ன? சம்பந்தம் என்ன சம்பந்தம்? திருச்சிராப்பள்ளியில் எங்கள் சின்ன மாமா வாக்கப்பட்டிருக்கு, அது ஒரு சம்பந்தம். காரைக்குடியில் எங்கள் அண்ணன் இருக்கேன். இப்போ அரை வாங்காமல் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியுது. தம்பி கொஞ்சம் சில்லு மூக்கு அந்து ஒரு அளவு தான். ஒரே அடியாக அடித்து புறக்கட்டு விட்டு அடிச்சு விட்டுருவேன். வேற வேர்க்கட்டை வியாபாரி மாதிரி. டேய் போடா, சண்டை வர போதுங்கிட்டு கிராஜ் ஆகிய வரேன். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அகநானூறு. என்ன 400? அகநானூறு. ராமாயணம், மகாபாரதம், புறநானூறு, அகநானூறு, 10 பாட்டு 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு நிறைய காவியங்கள் இருக்குங்க. எல்லா விஷயமும் அனைத்தையும் கற்றுணர்ந்தவன் நான். உங்களுக்கு என்ன தெரியும்? அம்புட்டியும் தெரிஞ்சுட்டு எதுக்கு ஏன்ட்ட கேட்குறேன்? டேய் நீ எரிச்ச வர்ற மாதிரியே பேசுகிற. அப்போ பார்த்துக்க வேணா. ராமாயணத்திலே யுகங்கள் 4, கிரைதா, திரைதா, தோபர, கலியுகம் 4. ராமாயணம், மகாபாரதம். மண்ணால் ஆனது மகாபாரதம், பொன்னால் ஆனது, பெண்ணால் ஆனது ராமாயணம். சரி அப்படியா? அவ்வளோதான். மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். ஒவ்வொரு 2 இதிகாசத்துலையுமே ஒவ்வொரு விஷயம் நடந்தது. ஆமாம்மா. என்ன விஷயம் நடந்ததுன்னா, மனிதன் இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தது ராமாயணம், இப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தது மகாபாரதம். 2க்குமே வெவ்வேறு வகையான. அது மெண்டலுக்கு மாத்திரை சாப்பிட்டேன். நேற்று காலையோட மாத்திரை முடிஞ்சு வச்சு. இன்றைக்கி ஆஸ்பத்திரி போகும்போது டாக்டர் லீவுன்ட்டாங்க. வந்துட்டாங்கல்ல. அது எங்கள் அண்ணன் தான் மூத்தவர், கொஞ்சம் புத்தி சுகாதாரம் நல்லா தான். லட்சணமே இங்கே இதுவாக இருக்குது. அண்ணன் கிளிக்க போகிறாருங்க. அண்ணே அவனே ஆண்டா கூப்பிட்ற நீ அவனை. டேய் அங்கே இல்லை, நீ பேசு. ஏன் அவர் பிரித்து எடுப்பாருங்க, கொட்டவர். அப்படி தள்ளு, நீ வாப்பா. ஆனே நீ பேசுனே, எனக்கு கொஞ்சம் லேசா. அவர் என்ன கிழிச்சு கேப்ப நட போறான்னு. நேற்று ஸ்பின் போட்டேன், அதில் என்ன பேச? ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி பேசினா அதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு உங்கள் தம்பியாகப்பட்டவர் கூறியிருக்காரு. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் போல தோணுது. ராமாயணம்னா என்ன? ராமாயணம்னா என்னவா? ராமாயணம்னா என்னன்னு கேட்குறேன்னா அவனை கொண்டாந்து பாரு. அது எல்லாம் தெரிஞ்சவன் தெனாவட்டு இருக்கும்ல, அப்படி கேட்குறேன். ஓ ஒரு கர்வம். அனைத்தும் கற்றேன், அனைத்தும் தெரியும். என்ன வேஜனாலும் கொக்கிய போட்டு இழுத்து சுண்டி இழுப்பான்டா ரங்கா. வாங்க. லஞ்சம் கொடுத்து பேசுறியா? என்னடா சொல்ல வாடா? சொல்லுங்க. என்ன சொல்ல? ரைம் சொல்லு. இதுக்கு தானே செகில் அரைஞ்சேன். நன்றி சொல்லுங்க ப்ரோ. நன்றி. திருந்த மாட்டேன் ப்ரோ. டேய் பேரை சொல்லி சொல்றேன். அவர் பேரை சொல்ல வேணாம்ட்டாரு. குமார்னு சொல்லணுமா? குமார். ஐயா குமார் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அனுப்பு. குமார் தானே சொன்ன, ஐயா குமார்னு சொல்லவே. என்ன வயசு? ஐயாண்டா ஒரு மரியாதைடா. அது என்ன வயசை கூட்டி விடுற நீ? அண்ணன் சொல்லு. அண்ணன்றது வேற, ஐயான்றது அது எப்படி நீங்க ஐயான்னு சொல்ல போச்சு? சரி அண்ணன் சொல்லுங்க. சொன்னாங்க அந்த காசை.
யா ஐயா அண்ணன் சொன்னா நான் திருப்பி தர்றேன் உங்கள்ட்ட. பசு காசு இல்லாமல் திங்கன்னு அதை இல்லை அதை வாங்கிங்களேன். அண்ணன் சொல்லுங்க, உங்களுக்கு உடனே திருப்பி வரும். சரி அண்ணே. உங்களோட கூட பிறந்தாரா? கூட யாருதே பிறந்திருக்கா? அப்ப இல்லை இல்லை அப்ப அண்ணன் இல்லை இல்லை திருவாளர் பொறுமசாமி டேய் டேய் வேணாம் சாமி, பொறுமசாமி. அவனை விடுறாடி. கிருஷ்ணகுமார்ட்ட காசு வாங்கணும் சாமி, பொறுமசாமி. இப்ப நான் என்னடா செஞ்சேன்? ஏன்டா என்னைய போட்டு வேற உசுர வாங்குற நீ? 2 பயனால அப்ப பொறுமையா இல்லாம நான் நீ கேக்குற பதில் சொல்றேன். நீ வேற என்ன கேக்குறேன்னா பொறுமசாமி பழைய கோவமெல்லாம் வேணாம் சாமி, பொறுமசாமி. கேள்வி போட்டு ஏன்டா பேப்பாடு ஒருத்தர் நான் எப்படா பொறுமையா இல்லாம 2 பயலும் இப்படி நடிக்கிறானே ஏன் தெரியுமா? கேள்வியை கேட்டா தெரியாது. இதுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி இடத்த காலி பண்ணிட்டு போயிடணுங்கிற. ஐயா குமார் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. டேய் மறுபடியும் ஐயான்னு சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் தம்பி கிணிக்குழி மண்டாயிரு நீ சொல்லு. அன்பளிப்பு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். அண்ணே கேள்வி நம்மகிட்ட வாங்க. கேட்க. ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே மனிதனுக்கு வாழ்க்கை பாடத்தை புகட்டியது. ராமாயணம் மகாபாரதம் வாழ்க்கை பாடத்தை போடுச்சா? மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். மனிதன் இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தது ராமாயணம். இப்படி வாழக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தது. அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே கற்றுக் கொடுக்கலையா? நான் யோசிச்சது தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தம்பி கேட்ட கேள்விக்கு மட்டும் போச்சு. சின்னமுக்கு அந்த போகிறான் சொல்றா வாடரே. ஏன்ட்ட கேளுங்க, நீங்க என்ன வேணா கேளுங்க. அப்ப இன்னேரம் அவன் கிளிப்பான்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் மாத்திரை ஓட்டதாங்க வேலை. சரி சரிங்க, உங்கள்ட்ட சொல்றேன். ராமாயணத்துல சீதை கதாநாயகியாகப்பட்டவர் சீதை, கதாநாயகனப்பட்டவர் ராமர். சீதையை திருமணம் முடிப்பதற்கு சிவதனுசுங்கிறோல அந்த வில்லை யார் வளைத்து நாணேற்றார்களோ அவர்களுக்கு தான் சீதா பிராட்டி அப்படின்னு போட்டி நிகழப்பட்டது. ராமன் வில்லை வளைத்தாரா? வளைக்கத்தானே சொன்னாங்க. ஆனா வில்லை ஒடித்தார் ராமன். ஏன் ஒடித்தாரு? கேட்கிற கேள்விக்கு நீ என்ன? வில்ல வளைக்க சொன்னதுக்கு ராமர் ஏன் வில்ல ஒடிச்சாரு? இது நம்மளுக்கு தெரியும்ல. நான் சொல்றேன், நான் அதுக்கு இருக்கேன். அப்படி வாங்க. ரமரக பெற்றவர். ஏய் சப்புண்டு அரைஞ்சு விடுங்க. ஏன் கொத்தனார் வேலைக்கு போறியா? சாமி எவ்வளவு ஒரு கருத்தான கேள்வி கேட்காரு. அதை ராமர் வில்லை வளைக்க சொல்லும் போது வளைத்தாரா உடைத்தாரா? அருமையான கேள்வி. அதே கேள்வி அதே கேள்வி வந்து அதே கேள்விதான். நீ மூடிட்டு நான் சொல்லும் போது 2 வயல பாருங்க போறியடா. அதான் நடக்க போகுது. அந்த வில்லை வளைக்க சொன்னது. ஆனா வில்லை வளைத்து நாணேற்றணும். ஆனா வில்லை ஒடித்தார் ராமர். ஏன் ஒடித்தார்? அந்த ஒடிச்ச வில்லு இரும்பா ஈயமா? இப்படி ஒரு பதில எதிர்பார்க்கல. அதை நீ சொல்லியா? நான் சொல்றேன். நீ அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. அவ்வளவுதானே. இதுக்கு போயிட்டு எதுக்கு? மகாபாரதம் ராமாயணத்தில் போனா நீங்க குண்டக்க மண்டக்க ஏதாவது விஷயம் வருவியா? மகாபாரதத்திலே கதாநாயகியப்பட்டவள் பாஞ்சாலி, திரௌபதி. பாஞ்சாலி பாஞ்சாலி ஆமா இல்ல ஆமான்னு தானே சொன்னேன். பாஞ்சாலி திரௌபதியை பகடை உருட்டி பகடை விளையாண்டு அந்த போட்டியிலே தோற்றார்கள் பாண்டவர்கள். பாஞ்சாலி துறக்கையில்லைங்களே, அது என்ன துவையல் அரைச்சாலா? திரௌபதின்னு சொன்னேன். பாருங்க, பகடை உருட்டியது மூலமா அந்த போட்டியின் மூலமாக பாஞ்சாலியை தோற்றார்கள் பஞ்சபாண்டவர்கள். அப்ப சபையிலே துயிலை உரிந்தவன் யாரு? உரிய சொன்னவன் யாரு? வாடி மாப்பிள்ள மாட்டாமன்னைக்கு போக மாட்டேன். படக்குன்னு சொல்லி விட்டு வா, நமக்கு வேலை நடக்குது. சொல்றே சொல்றா. நீ போடா, நீ ஏட்டி புட்டியா பதில சொல்லு. நீ சொல்லு. என்ன சாமி இப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மகாபாரதத்தில் கேள்வி கேட்டனா அதுல உண்மையிலே நல்ல பதில சொல்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு உரிய சொன்னது யாரு? உறிஞ்சது யாரு? துகில் சொல்லக்கூடிய சேலைய, பாஞ்சாலியோட சேலைய. இந்த கேள்விக்கு பதில சொல்லலைன்னா நாங்க சாமியை சந்திக்க முடியுமா? இங்க வருவோமா? வர முடியுமா? இந்த இடத்துக்கு பாஞ்சாலியோட சேலைய உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? உங்களோட கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலைண்டா நாக்க புடின்னு தொங்கணும். நாங்க அப்ப தெரிஞ்சிருக்கு. தெரியும் சாமி, நீங்க கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்லணும். அப்பதான் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை. பாப்பா உன்னையதான் எதிர்பார்த்தேன். பாஞ்சாலியோட சேலைய உரிய சொன்னவன் யாரு? உறிஞ்சவன் யாரு? சாமி ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருப்பி போறியா நீங்க என்கிட்ட? சரி கேளுங்க.
இல்ல நான் சொன்னா நீங்களும் பதில் சொல்லணும்ல. கண்டிப்பாக. இந்த உறிஞ்ச சேலை பாலிஸ்டர் சேலையா நூல் சேலையா? இப்படி அவன் அவரு கேள்வி கேட்டார். உறிஞ்சவன் யாரு, உரிய சொன்ன யாருன்றாரு. உறிஞ்ச சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? அம்மா கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா. சும்மாவா? எங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான் தெரியுமா? உன்னை வெட்டி காரக்குடியில டேய். நாராயண நாராயண நம்ம வந்த வேலை இந்த ரெண்டு பேரையும் அடிச்சுக்க விட்டு இந்த மேடையில உருளை விடணும்னு நினைச்சே நடந்துருச்சுடாது. அப்பா இவரை சமாளிச்சு அனுப்பவங்களோ நம்மளுக்கு பேப்பாடா போயிருதுடா. ஒரு மாசம் நம்மளுக்கு கேள்வியும் தெரியும். ஆனா நாளைக்கு சித்தி சடங்கு வருவீங்களடா. நீ நாளைக்கு அங்க காது ஊத்துக்கு உன்னை அங்க வச்சு ரவரவைய உன்னை புலக்கல. கேள்விக்கு நீங்க தவறா பதில் சொன்னதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரணும்டா. கட்டி உருளுவியடா. நீ வாடா அங்க வாடா. போயிட்டாப்லடா. சப்பா கேள்வி இதுதான் படிச்சுட்டு வரணும்ன்றது. படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கேட்க பாட்டு பாட்டு சொல்லி படிக்காம வந்து சமாளிக்க பெரும்பாடா இருக்கப்பா. உசுரே என் முகரையிலே நீ முடிக்கப்படாது. அங்கிட்டு போடா பின்னாடி அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமில்ல? ஆமா சொல்லுங்க. உரிய சொன்னவன் யாரு? சேலையை துகிலை உரிஞ்சவன் யார்? சொல்லுங்க நீங்க பதில். உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். நீ வந்து என்ன சொன்ன? அவன் வேண்டாம். அவன் ஏட்டி புட்டியா பதில் சொல்லிருக்கேன். நூலு சேலையா பாலிஸ் சேலை அப்படிலாம் பேசலாமா? ஒரு சாமியார் கேட்டாருன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு அழியா பத்தினா பாஞ்சாலி. அப்படி பேசுங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு ஒம்பளை பத்தினியா நடந்துக்கிட்டானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. சொல்லுங்க. உத்தமி துகில உரியும் போது உரிந்தவது யாரு? உரிய சொன்னவன் யாரு? இப்படி கேட்டார்ல. கேட்கும் போது நீ என்ன சொல்லணும்? இன்னாரு உரிய சொன்ன, இவன் உறிஞ்சேன் அப்படிதான் பதில் சொல்லணும். தப்புனே. ஏன்னா அவர் முனிவர். அப்படி பேசக்கூடாது. உனக்கு தெரிஞ்சிருக்கியா? அவன் முகரையே நான் சொல்றேன். அவன் முகரை சரி. பாஞ்சாலி சேலையே உரிய சொன்னது யாரு? உறிஞ்சது யார்? அவ்வளவுதான். அப்படி சேலையை உரியும் போது பாஞ்சாலி உள்போட கட்டியிருந்தா கட்டல. கதையா இருந்தாலும் உண்மை வேணும்பா. பாவராட்டமே யாரும் சேலை விட்டுவாங்களா? ஆளா இவரோட 139 நாரதர் மெண்டலா இருக்குது. வேர்த்திருச்சு. அண்ணே எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க. நீங்க வந்து கிரிக்கெட் ஆக்கிடுவாங்க. தயவுசெய்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருங்க. இல்லை இல்லை சரி நான் என்ன பேச மாட்டேன். டேய் வீட்டுக்கு போச்சு உடைச்சிருவே. இல்லை அவ்வளோ எங்கள் அப்பா எனக்கு தெரியும். இல்லை இல்லை அவர் வேற மாதிரி சொல்கிறாரு. வீடு கூட கதவை தட்டுவோமா? டேய் ஆனா உங்கள்ட்ட இனிமேல் சரி சரி இந்த மேடையில இருந்து இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன். எங்களை பற்றி தெரிஞ்சுக்கல. உள்ளே ஆளல் சொன்ன ஒரு சத்தம் சத்தம் போடும் போதுதான் வேணாம்னு சொன்னேன். அப்போ வேளாம் இல்லை ஆளலம் சோன் ஆளல் சோன் சத்தம். என் தங்கச்சி வள்ளி. வள்ளி இல்லப்பா, இருவர் குரல். இருவர் உள்ள இருக்காங்க. ஆமா இருவர் உள்ளே. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க உள்ள. எரிச்ச வர்ற மாதிரியே பேச. ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். நீங்க வெளியே இருந்து காவல் அப்படின்னு கூட பிறந்தவங்க 3 பேர். 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்தவள் இல்ல, கூட பிறந்த 7 பேர் இல்லைங்க. நம்ம கூடவே பிறப்பவள் தங்கை, கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி, கூடுவதனால் பிறப்பவள் மகள். அந்த 3 பேர்ல 2 பேர் உள்ள இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? ஒன்னு நீ சொல்ல விடு, நீ சொல்ல விடு. என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? உள்ள இருக்குது ஒன்னு என் தங்கச்சி வள்ளி. ஒன்னு அது கூட பிறந்தது. இன்னொன்னு நம்மால் கூட பிறந்தது தானே. அது கூட பிறக்கலங்க, தத்தெடுத்தது. கண்டெடுத்தான். டேய் எங்க கண்டெடுத்திய? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலிருந்து கண்டெடுத்திய. யார் கண்டெடுத்தது? நான் தான் பார்த்தேன். ஆமா இவர் தான் பார்த்து தூக்குனார். யாரு? தங்கச்சியா. எங்க? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே குழந்தை உள்ளே இருந்தது. இவங்க பார்த்து எடுத்தாங்க. ஆமா ஆமா, பார்த்து எடுத்தது மூலமாக வள்ளி அப்படின்னு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா குவா குவா குவான்னு சத்தம் அடிச்சு சத்தியலா ஓடி போய் பார்த்தேன். பொம்பளை பிள்ளை. டேய் அப்படியே ரசிங்க. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் கிறிஸ்துகிட்ட ஏதாவது சொல்லிவிட்டு இருக்க 10 பேர்த்தை வெட்டி விட்டு தெருவில் தெரிய போறேன். அது எப்படி? வள்ளிக்கிழங்கு தோண்டின பள்ளத்துல குழந்தை கிடந்தது. ஆமா,
குழந்தையே தூக்குனீங்க நீங்க. ஆமா தூக்குனா. அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஒரு குழந்தை பிறக்குன்னா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு முதல்ல கேட்பான். ஆமா. சுகப்பிரசவமா அறுவை சிகிச்சையான்னு கேட்பாங்க. இப்ப ஆமா ஆமா ஆமா. அப்பெல்லாம் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி எப்படி சொல்றியா? டேய் அவனை போ சொல்லியா முதல்ல சொல்லு. எப்படி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டிய? பார்த்தேன் சாமி. டேய் தடை பார்த்தேன். அது தடையை பார்த்தா ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்கும், பொம்பளைக்கு இருக்கு, பெண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்காரு. தங்கச்சி உள்ள இருக்கு. அழைத்து வாருங்கள். ஏன் ஆள் இருக்கு, அதையும் அழைத்து வாருங்கள். போங்க அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். அழைத்து வாருங்கள். அதிரசம் கொடுத்தாலும் சரி முறுக்கு கொடுத்தாலும் சரி. ஏனே அழைச்சி வேண்டா என்னண்ணே? அழைச்சி வேண்டா கூட்டி விட சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அலுப்பில்லாத சம்பளம். ஆள் மொரட்டால இருக்க. ரேட்டு பேசிக்கிறோம் முதல்ல. எவ்வளோ? ஒரு 5500 வைப்போமா? ஆளுக்கு 2 ரூபா 1500 பெட்ரோல். இது ஒரு வேலை தானே நான் பார்க்கல. நீ போட நல்லா இருப்படா கண்ணே. அது கட்டப்போம் நாடகம்டா. ஒரு நாளும் பிரியாத என் பிறவி இன்று பிரிந்தோமடா, என்ன செய்வேன் தம்பி, கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும். தம்பி அஜாசிங்கமே அடியில செய்தி சொல்லி அவனிகள் செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்த சொல்லி நெத்தியிலகும் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடிகள சீரி சொல்லி அவனிக்கு மடியில உட்காந்துக்கங்க. பூவு கூட நாறு அங்கே உட்காராத கொசு கடிக்கு ஐயாப்பு. என்ன வேலை பார்த்துட்டான் அதை கரெக்டாக வந்து மாட்டேன். பூவு கூட தாத்தா பூ கறியே போச்சு, அழுகி போச்சு, பேசாம பொத்து. எதுக்கு கூப்பிட்டீங்க? சைனா பொம்பளை எப்படி காத்தடி இந்த வாரு. ஆஹா பிரச்சனை என்ன? வெள்ள துண்டை விரிச்சு அழுக்கு நக்கல் பண்றியா தம்பி? இப்ப போத்துன துண்டாது தம்பி ஒழுக்கமா நோனி. அதுதான் இந்த கலரா இருக்கா? என்ன சொன்னீங்க? சாமி வந்திருக்கார். யாருக்கு சாமி வந்திருக்கு? யாருக்கு சாமியில விதியை போட்டு நிறுத்திட்டேன். நாரத மகரிஷி வந்திருக்கார். அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க. வாங்க சாம்பு சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா. இந்த பொம்பளைக்கு ரேட்டே பேசல. அங்கே என்ன ஏறிக்கிட்டு போகிறேன்? என்ன ரேட்டே பேசல? என்ன அதை சிலிண்டர் தாய்க்குளமே வாழ்க்கை. அருமையான வரவேற்பு. இங்கே காண ஏய் பொம்பளை பிள்ளைங்கயா அட்வான்ஸ் கூட கொடுக்கலையே நீங்க? ஏய் பொம்பளை பிள்ளைங்கயா காது கையில் வச்சாத்தே வரும்.
என்னடா அப்படி பண்றீங்க? பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்கயா. ஏன் பொம்பளை வாடாடு சாத்தி உனக்கு பாட்டு வருமா? உங்க தங்கச்சியாவது கூப்பிடுங்க, ஏதாவது ஒரு கூப்பிடணும்னால. ஏயா வாழ்க்கை 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 வாழ்க்கை. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. தங்கச்சி சாமியான யார்த்தி வந்தானே பாட்டு பாடுனீங்களா? கலையே உன் விழி கூட கவி பாடுதே தங்கச்சலை மாடுகள் அத்துட்டு போக போகுது தம்பி. அன்பர்ந்து தங்கச்சி போய் அது தூங்குடால பேசாம உட்கார்றா. இல்லை ஒண்ணு பேசாம போய் பாடு. இல்லை இதுதானா இவன் தானா யாரு வாய பிடிக்கும்? நீ எலும்பா தானே தெரியற, உங்க அலும்பு தாங்க முடியல. தங்கச்சி நாரத மகரிஷி வந்திருக்கான். ஆத்தா இனிமே வாய்ப்பே கிடைக்காம போ. அழைத்து வாருங்களா. இந்த யாரே ஒரு இடத்துல உட்கார்றா. நீனு சுக்கு காப்பி விற்கிற என் பங்காளி ஒரே ஆள்ரா. 100 தடவை வாங்கினால்ட்டே போறேன். இங்க வா, யாருக்கு வியாபாரம் பாக்குறேன்? சூப்பர் பிகரா இருக்குடா. அண்ணே அண்ணே கட்டிக்க போற புள்ள அந்த புள்ளைய பார்த்து வரணுச்சா உங்களுக்கு என்ன? அந்த புள்ள எப்படி இருக்கு? அது சொல்லதா பின்ன ஒண்ணே சொல்றாதா. எப்ப ஏய் ஏய் மைசெட்டுக்கு எப்ப வேலைக்கு சேர்ந்த தங்கச்சி? அப்படி அடி. அழைத்தவார்கள் சுவாமி. தங்கச்சியை போய் எந்த ஊர்லயாவது அழகா இருக்கு பிகரா இருக்குன்னு சொல்லுவாங்களா? என்ன கூட பிறந்து குடல வந்து வச்சு அண்ணே சரியில்லை உன் பழக்கம். எங்க சரியான ஆளு மொச்சுன்னு ஏய் இவ்வளவு வளர்ப்பு வளர்த்து உன்னை அடுத்தவனு கட்டி கொடுக்கவா? பிள்ளைய வளர்த்தா இன்னொரு இடத்துல தான் கட்டி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு வளர்த்தவனே கட்டிக்குவானா? அதுக்கு தாய் மாமன் அதற்கு கட்டிக்கலாம். சரி முதல் இப்படி நினைக்கிற நினைப்ப மாத்து பார்த்துக்க. எவனாவது தண்ணில அருளி அவனே போய் விழுந்து சாவானா? உன் தலையெழுத்தா? காலம் போன கடைசியில மூளை வந்து செத்த கதையா உங்க அண்ணன் என்னமா பண்ணிட்டா? தங்கச்சி ராம்சி ஆடியோ கேசட்டுகள். தங்கச்சி என்னனே நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரா? எப்போதே அவரை கூட்டிட்டு வருவேன். சாமி ஓ வேலை என்ன? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? நீயா திருமால் புகழ் பாடி திருலோகம் தலைநாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே. திருமால் புகழ் பாடி திருலோகம் தலைநாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே. உங்கள் திருவடிகள் சரணமாசி தருகவே, திருவடிகள் சரணமாசி தருகவே.
அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்த இணைந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்மை பெரியார் தாமர ஒழுகுதல் பண்பையில் இளம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிகச் சிறந்த செயலாக என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு வரம். தாய்க்குளமே வாழ்க. வாங்க சாமி, ஒரே ஒரு வர வேண்டும். இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு எந்திரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வரம். அப்படியே ஆகட்டும். போய் தானே வரங்க. அதுக்கான லேயே இருக்கு. எங்க போய் பண்றது? வாழ்க வளர்க. இன்னைக்கு நாள் நல்ல நாள் எனக்கு. சீ பாப்பாங்க. போயிட்டு வரேன் சாமி. குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சு இதை கொண்டு போயிரு. சாவி எனக்கு ஒரு வர வேணும். என்ன வரம்? ராய வரம் அதெல்லாம் இல்லை. நானும் மதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் திருப்பாச்சி மானாமதுரை சிவகங்கையில இருந்து கேட்டு வந்துட்டேன். சரி, இங்க காரைக்குடியிலயும் வந்து கேட்டேன். என்னதான் உனக்கு வேணும்? பழிச்சிருக்க சாமி கொடுக்க முடியாதா? அது இல்லை, அங்கெல்லாம் கேட்டேன் கிடைக்கல. கேளுங்க. உங்கள்கிட்ட கடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காது. இவ்வளவு தூரம் கேட்டு கிடைக்கல. உங்ககிட்ட போய் எப்படி? கண்டிப்பாக அந்த வரத்தை நான் தர்றேன். அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியும். அப்படியா? ஆமா, கேளுங்க. அவர்கிட்ட அஷ்டம சித்துக்கள்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட உருவமா இருந்தாலும் சிறுசாக்குவாரு. அத்தாச்சின்னு சொன்னாருக்கா? தன்மைகள் எல்லாம் இருக்கு. அத்தாச்சின்னு சொன்னாக்கா அவ்வளவு நெருங்கியெல்லாம் இருக்கு. யாரு? சொல்லு. கேளுங்க கேளுங்க. தேவையில்லாம கெட்ட தெரியுது. கேளியா? இல்ல சாமி, அது கிடைக்காது உங்ககிட்ட. அடச்சே கேக்குறியா? கேளியா? கணேஷ் பையில இருக்குமா? தாய்க்குளமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வார். வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கப்பட்ட நன்மைகளே எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்பு தமிழ்குல பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாப மனுசனம் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லோரை காண்பது நன்று. நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று. நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று. அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. என்ற தன்மையிலே அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க என்று வாயால் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் இசையால், பண்ணால், பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. கண்ணாடி வளைகளும் கள்ளு வச்ச ஜிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பில் நீராட்டுவேன். தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. செவ்வாழ குழுங்கிட சீரெல்லாம் விழுங்கிட சிங்கார பந்தலிலே ஊர்கோளமா தங்கை ஊர்கோளமா. தஞ்சாவூர் கர
கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. வடக்களவோடு காவிரி யாரும் வாழ்த்து கோருத்துமே. தெற்களவோடு வைகையில் வந்து வாழ்த்து கோருத்துமே. ஈராசாத்தி நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையும் சூடிக்கம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. நன்றி. கவையாய் கொம்பாயி காட்டகத்து அவை நடுவே நிற்கும் ஒரு நல்ல மரம் சபை நடுவே நிற்பதற்கு ஒப்பாகும். அதனால் அறிந்தது அறியாத தெரிந்த தெரியாத அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன். பெண்ணே கேட்டாள் பதில் கூறுவாயா மகளே? கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டியவரை பதில் தர காத்துக்கிறேன். தெரியலைன்னா பெரிய மனுஷன் மலை போல இந்த இடத்துல நீங்க வந்து நிற்கிறீங்க. உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அவளை இருக்கிறேன். கேளுங்க பார்க்கலாம். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத்தாலும் உண்மையே அமிர்தமாகும். முப்பளமோடு பாலண்ட முகம் கெடுத்தடுவாராயினும் பசியும் கடும் பசி ஆகும் தானே. அன்பு பேச்சு, அறிவுத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அகங்கார பேச்சு, ஆணவ பேச்சு, மண்டக்கண பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுக்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சு உன்னிடம் கண்டேன். அருமையான பேச்சா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. பக்குவமான ஒரு பேச்சு, பகத்தால நிற்கிற ஒரு பேச்சு, நட்புறவு கொண்ட ஒரு பேச்சு. மகிழ்ச்சி சுவாமி. மேலும் நீ வாழ்க வளர்க என்று மனமாற வாழ்த்துவதோடு கதையின் ரீதியாக உன்னை பற்றி கேளுங்க. வண்டு விழி கற்கண்டு மலிமாதே நீ. வண்டு விழி கற்கண்டு மொழிமாதே. வண்டு விழி வண்டு விழி கற்கண்டு மலிமா அதே நீ. வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே. ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி. ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி. எங்கள் நாடு மலை நாடு என்பார் சுவாமி. சேர நாடு சோழ நாடு பாண்டியன கவிஞர்களும் புலவர்களும் அறிவாளிகளும் வாழ்ந்தது இந்த அடியவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நற்தொண்டை நாடாகும் சுவாமி. தொண்டை நாடு அப்படின்னா ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைத்த நாடு. ஆமா. சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு முப்பெரும் தேவை பாருங்க. மும்மூர்த்திகளாக வாழ்ந்த இந்த பூமியிலே மிக உயர்ந்தது பாருங்க. உயர்ந்தது. ஆமா. மூவேந்தர்கள்லாம் இந்த நாட்டிலேயே ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பண்டமாட்டு முறையாக ஒவ்வொரு விஷயமும் நடந்தது. அப்பேற்பட்ட இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலேயே மேலும் மேலும் ஒரு சிறப்புனா எல்லா இடத்துக்கும் ஒரு சிறப்புனா உங்க நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. கண்டிப்பா. பொருளுக்கு சிறப்பு இருக்கு, விலைகளுக்கு சிறப்பு இருக்கு, முத்துக்கு சிறப்பு இருக்கு. எங்க நாட்டுக்கு மட்டும் தானே சான்றோர்கள்ங்கிற சிறப்பு இருக்கு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைத்து அப்படின்னா அவர்கள்லாம் படித்த மேதைகள், அறிவாளிகள் நிறைந்த பகுதி உங்க பகுதி அப்படிங்கன்னா மிகப்பெரிய ஒரு குறிஞ்சி நாட்டின் மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. குறிப்பறியக்கூடிய ஒரு தன்மையே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் கொடுத்த ஞானம் கண்டிப்பா அப்படிங்கறத மிகப்பெரிய இறைவனுடைய கடாட்சியம் நேரடியாக கிடைக்கிறது என்று அர்த்தம். பிறவியிலே ஒரு மனிதன் அறிவு சார்ந்தே வருவான். ஆமா. அறிவு சார்ந்தே ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்களை பண்ணும் பொழுது அது மெய்சில் இருக்க வைக்கும். ஒரு சின்ன பிள்ளையே பெரியவன் செய்யற காரியத்தை சின்ன பிள்ளை செஞ்சிடும். கண்டிப்பா. ஆனா சின்ன பிள்ளை செய்ய வேண்டிய காரியத்தை பெரிய மனுஷனால செய்ய முடியாது. அதுக்கு தான் பூலோகத்துல யதார்த்தமா பேசுவாங்க. பார்க்க 4 வயசு 5 வயசு ஆகுது, பெரிய மனுஷன் மாதிரி பேசுது பார்ப்பாங்க. அப்ப அதனுடைய அறிவாற்றல் அப்படி பேச சொல்லுது. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முதலிலே துவக்கம் பிறகுதான் இனிக்கும் அப்படின்னாருங்க. பெரியோர்களை சிறியோர்களை உறவை காட்டிலும் பெரியோர்களை பகை மேல்றான். சிறியோர்களோட உறவை காட்டிலும் சிறுவர்கிட்ட வெள்ளாமை வீடு வந்து சேர. அதனால பெரியோர்களோட பகை வச்சுக்கிட்டாலும் அவங்க ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனால பெரியோர்களோட சிறியோர்களோட உறவை காட்டிலும் பெரியோரோட பகை மேலு அப்படின்னா கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்கவே கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஆதி காலத்திலே பாருங்க, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்காருன்னா சமநிலையாக ஒரு இடத்துல எல்லாமே. இன்னைக்கு கோயில் உடம்பை ஒப்பாக மனித உடம்பிற்கு ஒப்பாக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. அது எங்க? திருப்பரந்துறைங்கிற ஆவடையார் கோயில தான். தில்லை நடராஜ பெருமாள் உடம்புக்கு ஒப்பாக இங்கே இருக்கே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்குட்ட. உள்ளம் தான் கோயில், உடம்பு தான் ஆலயங்கிற. அதை விட என்ன இருக்கு? எல்லா கோயிலுமே சொல்லக்கூடிய ஒரு உடம்போட சாராம்சத்தை வச்சு கட்டினது அங்கே சிதம்பரத்துல தில்லையிலே. உடம்புலதான் எல்லாமே இருக்குன்னா கருவறை இதயம் தாண்டான்னு சொல்லி இருக்கான்னா ஆவடையார் வேலை தானே. பாருங்க, உலகத்திலே மனித உடம்பிற்கு ஒப்பாக ஒரு கோயிலை ஆலயத்தை எழுப்பியிருக்காருன்னா பேஸ் கூட இருக்கு. உடம்புக்கு ஒப்பாக ஒரு கோயிலை கட்டியிருக்காருன்னா அது சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் தான். மனித உடம்பிலே 9
ஓட்டைகள் அப்படின்னா 9 வாசப்படி, மனித உடம்புல 9 வாசப்படி, அந்த ஆலயத்திலையும் 9 வாயில்கள், 9 வாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வாயில்கள் இருக்குது. மனித உடம்புலே பாருங்க 72,000 தசைநார். மனித உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சுக்காற்று அளவு 21,600 மூச்சுக்காற்றை உள்ளே வாங்கி வெளியில் வர்றான். அங்கே பதிக்கப்பட்ட தங்க ஓடுகள் 21,600. மனித உடம்புல 72,000 தசைநாறு, 72,000 ஆணிகள், தங்க ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குது. மனித உடம்புல முதுகு தண்டுவட 32 இணைப்பு. கொடிமரத்துலயும் அது போல இருக்கும். அங்கே இருக்கிற கொடிமரம் 32 இணைப்போடு இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நேராக நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் எது? முதுகு தண்டுவடம். கண்டிப்பா. ஒரு நாட்டுக்கு முதுகு தண்டுவடம் அப்படின்னா அது விவசாயம். அங்கே கொடிமரத்தோட தன்மை 32 இணைப்போட இருக்கு. மனிதன் உடம்புல கருவறை தான் இதயம். உடம்புல இதயம் தான் கருவறை. கருவறைக்குள்ள இப்போ கோயிலு கருவறையை திறந்தா உள்ளே சிலை இருக்கும். ஆமா. கதவை திறந்தோன்னு நேரடியாக கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கும். ஆனா இதயம் எங்க இருக்கிறது? இடப்புறமா இருக்கல, இருக்குதா இல்லையா? ஆனா அதே கோயில்ல இடப்புறமாகவே நடராஜ பெருமான் காட்சி கொடுப்பார். நடராஜ பெருமான் இடப்புறமாக காட்சி கொடுப்பார். கருவறையிலே இடப்புறமாக இதயம் இருக்கிறது. எப்படி மனித உடம்புல இருக்கிறதோ அதை போலவே அங்கே அதாவது சிவபெருமானும் இடப்புறமாக காட்சி கொடுப்பார். அப்படிங்கிறது ஒரு தன்மைங்க. அப்பேற்பட்ட இடத்துல இந்த பூமியிலே 4 வகையான விஷயங்கள் நடந்திருக்கு. 4 வகையான யுகங்கள் 4. கிரைதா, திரைதா, துவாபரா, கலியுகம் சொல்லக்கூடிய 4 விஷயம் நடந்திருக்கு. உலகத்துல நடந்திருக்குன்னா இதுதானே உலகமே ஆரம்பம். கிரேதா, திரேதா, துவாரா, கலியுகம்னு இதுதானே சாமி உலகம். முதல்ல உலகம் என்ன யுகம், அதுதான் என்ன உலகம். அடுத்து என்ன உலகம், அதுக்கு அடுத்து என்ன உலகம். இப்போ இது கலியுகம். மறி ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இருக்கு. வருதுல்ல. ஆரம்பத்தில் நடந்தது எப்பொழுதுமே ஒன்றின் பின் தானே ஒன்று வர முடியும். ஆமா. ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயம் வரும். அனுபவம் தான் பாடம். ஆரம்பத்தில் நடந்தது என்னது? கிரைதாயுகம். ஆமா. யார் கிரைதாயுகத்தில் நடந்த விஷயம்? ஹரிச்சந்திர புராணம். திரைதாயுகத்தில் நடந்த விஷயம் அது ராமாயணம். துவாபரயுகத்தில் நடந்த விஷயம் மகாபாரதம். இப்ப நடக்கிற விஷயம் கந்த புராணம். உங்களுடைய சொந்த புராணம். கண்டிப்பா. இப்ப சொந்த புராணத்தை மாதிரி நடக்குது. கந்த புராணம் எங்க நடக்குது? கந்த புராணம் நடக்கிறதுல சொந்த புராணம் தான் நடக்குது. அதுதான் உண்மை. அப்படிங்கிற விஷயத்துல பாருங்க, ராமாயணத்துக்கும் கருப்பருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சுவாமி? ராமாயணத்துக்கும் கருப்பருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்க வாய்ப்பு இருக்கே. வாய்ப்புலாம் இல்ல, இருக்கு. அததான் சொல்றேன். இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. வனவாசம் சென்றார்கள். சீதை, ராமன், லக்ஷ்மணன் 3 பேரும் வனவாசம் போறாங்க. ஆமா. அங்கே வனவாசம் போன இடத்துல குழந்தை பிறக்கிறது. யாருக்கு? சீதைக்கு. என்ன பிள்ளை பிறக்கிற? ஆம்பளை பிள்ளை. லவன் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. ஒரே ஒரு குழந்தை தான். ஒரு குழந்தை பிறக்கிறது. சீதை என்ன பண்றாரு? அங்கிருந்து தண்ணி எடுக்க போகணும், குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு அவ என்ன பண்றா? தொட்டில போட்டு அங்கே இருக்கிற முனிவர் யாரு? வால்மீகி முனிவர்கிட்ட குழந்தையை பார்த்துக்க சொல்லிட்டு தொட்டில போட்டு ஆசிரமத்தில் தொட்டில போட்டு தண்ணி எடுக்க போறா. அப்படி போகும் பொழுது மரக்கிளையிலே குரங்கு, வானுரங்கள் என்ன பண்ணுது? குரங்கு வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு ஒரு கிளையிலேருந்து மறுகிளையில தாழ்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பெண்ணுக்கு என்ன ஞாபகம் வருது? 5 அறிவு படைச்ச குரங்கு இனமே, 5 அறிவு படைச்ச விலங்கு இனத்தில் சேர்ந்த குரங்கு இனமே தன் குட்டியை வயிற்றுல சுமந்துக்கிட்டு வயிற்றுல அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளையிலேருந்து அருகிளைக்கு தாவுகிறது. தன்னோட வேலையை தானே பார்த்துக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய அடுத்தவங்களை பார்த்துக்க சொல்லிட்டு தண்ணி எடுக்க வந்துட்டோமே அப்படின்னு தண்ணி எடுக்க போன அந்த சீதா பிராட்டியாகப்பட்டவள் பாதியிலே திரும்பி வருகிறாள். வந்து பார்க்கும் பொழுது தியானத்திலே முனிவர் இருக்கிறார். வால்மீகி முனிவர் தியானத்தில் இருக்கிறார். தியானம் கிளைந்து விடுமே, எழுப்புனா தியானம் கிளைந்து விடுமே என்று குழந்தையே சொல்லாமல் எடுத்துக்கிட்டு போயிட்டா. இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டா. தண்ணி எடுக்க போயிட்டா. அதை நேரம் பார்த்து சிறிது நேரம் பார்த்து அப்படி கண் விழித்து பார்க்கிறார். தொட்டில் குழந்தை இல்லை. அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு பெரிய முக்கியமான குழந்தை செல்வம். கழுத்து புருஷன் கைவிட்டாலும் வகுத்து புருஷன் காப்பாற்றுவான்னு பழமொழி. யாழினிது என்பார் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர். அது வந்து எத்தனை செல்வம் இந்த உலகத்துல இருந்தாலும் மழலை செல்வம்னு ஒண்ணு அந்த வீட்டுல இருந்தா தான் அந்த வீட்டுக்கு அழகு. 16 வகை செல்வத்துல மழலை செல்வம் தான் மிக முக்கியமான செல்வம். அதுதான் அப்ப இருந்தது, இப்ப இல்லையே. சீதா பிராட்டியாகப்பட்டவள் வந்து கேட்டானா என்ன பதில் உரைப்பது, அவள் மனதும் என்ன பாடுபடும் அப்படின்னு தர்ப்பப்புள்ள எடுத்து ராமநாமத்தை ஓதி அப்படியே தொட்டில போட்டார். மேலும் மீண்டும் அதே போல லவனை போல் குசன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தாரு. அந்த தொட்டில அதே போல ஒரு குழந்தை கிடந்தா. தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பாக்குறா, நம்ம இடுப்புல ஒரு குழந்தை இருக்கே, இங்க தொட்டில இருப்பது யாருன்னு பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி தெரியுது. அப்ப
கணவனுக்கு ஒரு குழந்தைன்னு தானே தெரியும், ஆமா, மற்றவர்களுக்கும் ஒரே குழந்தைன்னு தானே தெரியும். ஆனா இன்னொரு குழந்தை இருக்கிறதே எப்படி உருவானதுன்னு தெரியும். கணவனுக்கு சந்தேகம் வரும்ல, மற்றவர்களுக்கும் சந்தேகம் வரும் பொழுது சந்தேகத்தை தீர்ப்புக்கும் வண்ணமாக அங்கே பரிசித்தார்கள். என்ன பரிசோதனை நடந்துச்சு? அங்கே அக்னியை எழுப்பி அதனை பிரவேசம் செய்ய சொல்றார்கள். உண்மையான குழந்தையா இருந்தா உயிரோட வரும், இல்ல பொய்யான குழந்தையா இருந்தா இறஞ்சிடுங்கிறாங்க, சாம்பலாயிரும். தெற்ப புல்லுக்காக பிறந்தது அப்படின்னு உள்ளே அனுப்புறார்கள். லவனாகப்பட்டவன் உள்ளே போய் வெளியில வருகிறான், முழு மேனியோடு அப்படி சுயரூபத்தோடு வெளியில வர்றான். ஆனால் தர்ப்ப புல்லுக்கு பிறந்த குசனாகப்பட்டவன் உள்ளே சென்று வெளியில வருகிறான், கரிய மேனியோடு வெளியில வர்றான். அப்படி வெளியில வரும் பொழுது தந்தையே அப்படின்னு வரும் பொழுது நீயும் எனக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்னு ராமர் கூறி, இன்று முதல் கரிய நிறத்தோடு நீ வெளியில வந்தது உலகமெங்குமே காவல் தெய்வமாக காட்சி கொடுப்பாய் அப்படிங்கிற வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த குழந்தை கொடுத்ததுனாலதான் வாழ்மிகியால பிறக்கப்பட்ட குழந்தை இன்னைக்கு கருப்பரா இருக்கு. இதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோச்சனம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யுகங்கள்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப நல்லா எடுத்துக்காட்டு இந்த கலியுகத்துக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயம் மகாபாரதத்தில் நிறையா இருக்கு. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. ஆரம்பத்திலே சொல்லுவாங்க பனங்காயை பார்த்து வெட்டணும் பாக. ஏன் பதம் பார்க்கறதுன்னா பனங்காய் பதத்தோடு இருந்துச்சுன்னா வெட்டு பனங்காயில் விழுகும், கொஞ்சம் முத்திருச்சுன்னா அது மேலே வெட்டு விழுகாது, நம்ம கையில் விழுந்துடும். அதே மாதிரி தான் பங்காளிகளும் வயசு இருக்கும் பொழுதே அப்பா உனக்கு இப்படி தான் புடுறா, உனக்கு இப்படி தான் புடுறான்னா பிரித்து கொடுத்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லை கொஞ்சம் நாள் போட்டு நம்ம உள்ளே தானே, நம்ம உள்ள மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையான்னு எப்போ தாய் தகப்பன் நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அவங்க அடிச்சுக்கிட்டு நம்மளை உள்ள கொண்டு வச்சுருவாங்க. பங்காளி சொத்தை எடுத்தவனும் பாதி கிணறு தாண்டினவனும் உள்ளதான் விழுகணும். கரையறதா சரித்திரம் கிடையாது. என்ன காரணம்? இதெல்லாம் சொல்றோம், நீங்க வேற பாவம். நம்ம ஊருக்கு போறோம், வாடகைக்கு வீட்டில் இருக்கட்டுமேனு ஒரு வருஷத்துக்கு மறு வருஷம் இருக்கட்டும் விட்டு போனா அந்த வீட்டு பத்திரம் அடுத்தாறு வேலை மாறிடுது. நீங்க என்னமோ பங்காளி சண்டையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அப்படி சொல்றீங்க? அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. 10 நாளைக்கு நமக்கு போயெல்லாம் வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிருது. இப்ப இருக்க காலம் பத்திரமே மாறுதா? பத்திரமே மாறிடுது. ரொம்ப பத்திரமா இருக்கணும். நீங்க வேற எங்கப்ப ஆமா 2009 வரைக்கும் எங்க அம்மா பேர்ல இருந்த பட்டா எங்க அம்மாவுக்கே தெரியாத அடுத்த ஆள் பேர்ல இருக்கு பட்டா. யாருக்கு தெரியும்? இதுக்கு யார சொல்றது? கடவுளை குறை சொல்ல முடியுமா? அதனாலதான் ஆதி காலத்துல என்ன பண்ணாங்க, கைரேகை கை நாடுன்னு ஒண்ணு வச்சாங்க. ஏன்னா உலகத்திலே தாயை போல பிள்ளைக்கு கைரேகை அமையாது. ஒரு பெத்த தந்தைக்கு உள்ள கைரேகை மகனுக்கு கிடையாது. அதனால கைரேகை வச்சா எல்லாம் நியாயமும் நேர்மையா நடந்துச்சு. இல்லைக்கு எல்லாம் கையெழுத்து போடுறோம், அதனால நீதி தடுமாறுது. எவ்வளவுதான் படிச்சிருக்கட்டும், எவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கட்டும், பெரிய ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் இருக்கட்டும், நுகர்வோர் வாணிபர் கழக சங்கம்னு ஒண்ணு இருக்கு, எல்லா கிராமத்திலும் இருக்கு. அப்படின்னு இங்க ஆங்கிலத்தில் சொன்னா யாருக்கும் தெரியாது, தமிழ்ல சொல்றேன் பாருங்க, ரேஷன் கடை. ஆமா, இப்ப புரிஞ்சிருக்கும். அங்க போய் அரிசி வாங்கணும்னா கையெழுத்து போட்டு வாங்கிடுவோம் முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? ரேகை தான் வைக்கணும். இல்ல நான் படிச்சிருக்கேன் நிறையா, நான் கையெழுத்து போட்டு அரிசி வாங்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. ரேகை வச்சுதான் ஆகணும். ஏன்னா தலையெழுத்து அனைத்துமே ரேகையில் அடங்கிருச்சு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, சொல்றீங்க என்னன்னு? எங்க அம்மாச்சி பேரு மேல இருக்கு, எங்க அம்மா பேரு கீழே இருக்கு, அதுக்கு கீழே 2 பேர் இருக்குது. ஆனா அது யாருன்னு எங்களுக்கே தெரியல. குடும்பத்தில் அவங்கள சேர்த்துட்டாங்களோ? ஆமாங்க, ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு கிடையாது சொல்லி இருக்கிற 2 பேர் பேரை சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு தெரியுமா? பாவம் எங்க அம்மாச்சி மட்டும் தனியா இருக்குது, நாங்களாம் ஊர்களுக்கு நல்ல விஷயம். அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. பாருங்க, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. என்ன காரணம்னா கல்யாணம் பண்ணோன்னா ஊர்ல புள்ளி வரின்னு ஒன்று வாங்குவாங்க. ஆமா, அது கல்யாணத்துக்கு பிறகுதான் வாங்குவாங்க. கல்யாணம் வாங்கினா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புள்ளி வரின்னு ஒன்று வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கும் தருவாயிலே அந்த பையனுக்கான புள்ளி வரி, அந்த வரி பங்கை ஒதுக்கி காலாஞ்சி ஒதுக்கிடுவாங்க. இல்ல வரி, அதாவது வரி ஒதுக்கி காலாஞ்சி ஒதுக்குவாங்கல்ல, அப்பவே பங்கை ஒதுக்கி கொடுக்கணுமா? ஆமா, அதான் பதம் பார்த்து. ஒன்று பிஞ்சில வெட்டினாலும் சாப்பிட முடியாது, முத்தலானாலும் கொட்டையா பெறும், பனங்காயா இருந்தாலும் பங்காளி சொத்தா இருந்தாலும் பதம் பார்த்து வெட்டி கொடுறான்னு பழமொழி இருப்பதற்கான காரணம் இருக்கு. ஆனா அன்னைக்கு மகாபாரதத்தில் நடந்த விஷயம் எல்லாருக்கும் நியாயமான விஷயம் நடக்கல, அநியாயமே மட்டுமே நடந்திருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அரசியலை கத்துக்கணும்னே இன்னைக்கு உலகம் சொல்லுது. அது உண்மைதான். அரசியல் தந்திரத்தை கத்துக்கணும்னா மகாபாரத கதையை முழுமையா படிச்சோம்னா அரசியல் தந்திரங்கள் அத்தனையுமே கத்துக்கலாமா? மகாபாரதத்தை முழுமையா படிக்கணும்னா நமக்கு கொடுத்துருக்க ஆயுள் பத்தாது சுவாமி. இன்னும் 5-6 ஜென்மத்துக்கு மேல பிறந்ததை படிச்சோம்னா தான் முழுமையா படிச்சு முடிக்க முடியும். ஏன்னா எங்க என்ன நடந்தது? குந்தி தேவியாகப்பட்டவள் 5 வயசுல துர்வாச முனிவர்கிட்ட வரவத்தை வாங்கினா. 5 வயசுல என்ன பண்ணா, நமக்கு என்ன விஷயம்னே தெரியாம அவன் என்ன பண்ண, சூரிய பவனை நினைத்து அந்த வரத்தின் பலனாக
அவன் அந்த மந்திரத்தை பழிக்குதான்னு பரிசோதனை பண்ணணும்னு சூரியவனை நினைச்சு மந்திரத்தை பிரயோகம் பண்ண ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த மந்திரத்துக்கு என்ன தன்மையோ அதுதானே நடக்கும். நடந்துச்சா இல்லையா? கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகாம ஒரு புள்ள, அதுவும் பருவத்துக்கு வராம பிள்ளை பெத்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? ஊர் பார்த்து சொல்லுமா இல்லையா? கேவலமா. அதுக்கு என்ன பண்ண, அவ ஒரு பெட்டகம் செஞ்சு அதுல குழந்தைய வச்சு ஆத்துல விட்டா. ஆமா, அப்படி ஆத்துல போய் தேரோட்டி ஆகப்பட்டவன் எடுத்து வளர்த்தான். அவன் தான் கர்ணன் சொல்லக்கூடிய கர்ணனை ஈன்றெடுத்தவள் குந்தி தேவிதான். ஆனா தெரியாது குந்திக்கு. அடுத்தபடியாக 5 பேரை ஏன் தெரியாது? அதுக்கப்புறம் தான் ஒரு நேரங்காலத்துல கண்ணவர பத்மாவே சொல்றாரு. அதுக்கப்புறம் தெரியுதுல்ல? அதுக்கப்புறம் ஆனா ஒன்று சுவாமி, தான் பெத்த பிள்ளைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா கர்ணனை பார்க்கும் பொழுது எல்லாமே தன்னுடைய மகன்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். தெரியாதவங்களா இருந்தாலுமே தன்னறியாத ஒரு உணர்வு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன் கர்ணன் மட்டும் தான் பிறந்தாரா? மகாபாரதத்தை படிக்கல நீங்க? ஏங்க பாத்திருக்கீங்க? அப்படி சொல்லாதீங்க. அது எப்படி பாத்திருக்கீங்க நீங்க? இல்ல, மகாபாரதம் படிச்சு பார்த்ததுனால தான் சொல்றேன். உணர்ந்து பாத்திருக்கீங்க? அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். தர்மம் பிறந்தா, பீமன் பிறந்தா, அர்ஜுனன் பிறந்தா, சகுலம் பிறந்தா, சகாதேவன் பிறந்திருக்கேன். 5 பேர் பிறந்திருக்காங்க. 5 பேரும் தர்மன், பீமன், அர்ஜுனன். 5 பேரும் குந்திக்கு பிறக்கல. குந்திக்கு பிறக்கலமா? எப்படி சொல்றீங்க? 3 பேர் குந்தி தேவிக்கு பிறந்தாங்க. நம்மளுக்கு மட்டுமே குழந்தை இருக்கும்னு. ஆனா இதெல்லாம் ரொம்ப கவனமா நிப்பீங்க. எந்த இடத்துலடா அந்த பிள்ளைங்க அங்கிட்டு தாண்டுது, எந்த இடத்துல தாண்டாம இருக்கு. இல்ல, விஷயத்தை சரியா சொல்லணும். ஏன் சொன்னா சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஏன் தெரியுங்களா? குந்தி தேவிக்கு 3 குழந்தைகள், மாத்திரிக்கு 2 குழந்தைங்க. ஏன்னா அவ மனசு பாடுபட்டுமே அப்படிங்கறதுனால 2 வரத்தை அவள்கிட்ட ஒப்படைச்சா அவ வாங்கிக்கிட்டா. 2 வரத்தை வாங்கி அசுனி தேவர்களை நினைத்து மந்திரத்தை பிரயாணம் பண்ணு நகுலனு சகாதேவன் பிறந்தார்களா இல்லையா? பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பிறந்தாங்க. ஆனா மூத்தவனாகப்பட்ட தர்மன் யாருக்கு பிறந்தேன்? யமதர்மனுக்கு பிறந்தேன். அடுத்தவனாகப்பட்ட பீமன் யாருக்கு பிறந்தேன்? வாயுதேவனுக்கு பிறந்தேன். அர்ஜுனன் தேவேந்திரனுக்கு பிறந்தேன். அசுனி தேவர்களுக்கு நகுலன் சகாதேவன் பிறந்தான். ஆனா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கு தான் யுத்தம் நடந்துச்சு. ஆமா, நடந்த யுத்தத்துல என்னன்னா, இவ கேட்ட வரம், குந்தி கேட்ட வரம் என்னன்னா, அர்ஜுனை தவிர மற்ற யாரையும் நீங்க கொள்ளக்கூடாது. 1, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. 2 வரம் இவ கேட்டான். ஆனா அவன் ஒரே வரம் தான் கேட்டான். கடைசி வரையும் நான் தான் உன் பிள்ளைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை பஞ்சபாண்டவர்களோடு 5 பேரோட நான் வந்து சேர்ந்தாலும் ஒன்னு அர்ஜுனன் இருப்பேன், இல்லைன்னா நான் இருப்பேன். கௌரவர்கள் 100 பேர், அதுல ஒருத்தர் நல்லவன் விகர்னே 99ஓடு நான் போய் சேர்ந்தாலும் இறப்பு உறுதி. அதே நல்லா இருந்திருக்கேன். 6லையும் ஜாவு, 100லையும் ஜாவு. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரோட 6ஆக வந்து சேர்ந்தாலும் ஒரு. ஆனா அதுல ஒரு விஷயம் சுவாமி, என்ன விஷயம்? இப்ப உள்ள காலமா இருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆகிற அந்த இடத்த விட்டு வேற வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா அப்ப பாருங்களே, ஒரு நாட்டை குடுறா முடியாது, ஒரு ஊரை குடுறா முடியாது, ஒரு கிராமத்தையாவது குடுறா, ஆனா 5 வீடாச்சும் குடுறா. ஊசி நுழைய இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் சொன்னாரு. அதனாலதான் வில்லங்கமே வந்துச்சு. அப்படி இருந்துமே இவங்க எல்லாரையும் மொத்தமா கொல்லணுங்கிறதுக்காக அரக்கு மாளிகைக்கே நெருப்பு வச்சாங்க. அப்படி இருந்து பாருங்க, அதுல உள்ள சூழ்ச்சி வச்ச தெரிஞ்சுக்கிட்டு அரக்கு மாளிகையில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. 12 ஆண்டு வனவாசம், 1 வருஷம் அங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி காரணம் யாரு கொடுத்தாரு தெரியுங்க? சொல்லுங்க. விதுரன் சொல்லக்கூடிய விதுரர் தான், சித்தப்பா தான் கொடுத்தாரு. அவர் சொல்லி எல்லாம் கொடுக்கல. ஒரு வலையில எலிய வச்சு கொடுக்குறாரு. ஏன் தெரியுங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு வலையில எலி இருக்கு. எலிய பாக்குறா, சித்தப்பா இதை நம்மளுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த அரக்கு மாளிகையில இருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு இந்த எலியை கொடுத்துருக்காருன்னா எலி எப்படி தப்பிக்கும்? இல்ல, எப்பொழுதுமே ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, வீட்டுல இருந்து வெளியில கிளம்புனாங்கனாலும் சரி, அப்போதைக்கு வாழ்த்து வாங்கலாம். பெண்களா இருந்தா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நீண்ட ஆயுள் காலத்தோட வாழணும்னு வாழ்த்து வாங்கலாம். அப்போ ஒரு கவி சொன்னார். அந்த கவி அந்த அம்மா நினைச்சு பார்த்தாங்க. குந்தி எப்பொழுதும் வாழ்த்துறவரை இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா வாழ்த்துறாரு, என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த மாளிகை சாதாரண மாளிகை இல்லை, அரக்கு மாளிகை. ஏன்னா இல்லைன்னா எறும்பெல்லாம் வரும். ஏதோ ஒரு சூழ்ச்சி, எதுவுமே அந்த இடத்துக்கு வரல, சூழ்ச்சி நடக்க போகுது. அப்ப சித்தப்பா கொடுத்த இந்த எலியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுங்களே, அங்க இருக்கிற அனைத்து விலங்குமே எரிந்து சாம்பலாயிரும். ஆமா, ஆனா எலி மட்டும் தப்பிச்சிடும். பூமிக்குள்ள வலைன்னு சொல்லக்கூடிய தோடு அமைத்து உள்ளே போயிருக்கும். அது மாதிரி நீ இந்த அரக்கு மாளிகையில இருந்து ஒரு தோடு மலை மாதிரி அமைத்து வெளியில தப்பிக்க நம்மள சொல்லியிருக்காருன்னு. தப்பிச்சு போனாங்க. 12 ஆண்டு வனவாசம் வாழ்ந்தாங்க. ஆமா, ஏன் 12 ஆண்டு தான் வனவாசம் வாழணுமா? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரலாம்ல. இல்லம்மா, ஆனா கட்டல 12 ஆண்டுகளும் வனவாசம் முடிச்சிடணும். அதுக்கு இடையில ஒரு கும்பாசியம், என் கண்ணுல உங்களை பார்த்துட்டு ஒரு கும்பாசியம் பண்ணணும்னா எத்தனை? 12 வருஷத்துக்கு ஒரு மாமாங்கம் என்பது அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அதுக்கு இடையில என் கண்ணுல நீங்க பட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் போகணும். சரியா? அதுக்கு தான் அஞ்ஞானவாசம்னு பேரு. அது நிபந்தனை. அஞ்ஞானவாசம்னா என்ன? நம்ம தெரியவே கூடாது, யாருன்னே தெரியக்கூடாது, மாறு வேடத்துல இருக்கிறது.
12 வருஷம் வனவாசம்னா காட்டுக்குள்ளே இருக்கணும். 1 வருஷம் அஞ்ஞாத வாசம்னா நம்ம யார் கண்ணுக்கும் பட்டுட்டோம்னா இவங்க தான் பாண்டவர்களும் தெரிஞ்சிருச்சுன்னா மீண்டும் 12 வருஷம் வனவாசம் இருக்கணும். அப்படியெல்லாம் நிபந்தனைகள் இருந்துச்சு. எத்தனையோ நாடுகள், பெரிய பெரிய நாடுகளா இருந்துச்சு. ஆனா பாஞ்சால தேசத்துல போயிருந்தாளா? விரக நாட்டில் தான் இருந்தாங்க. அது ரொம்ப சிறிய நாடு. ஏன் அங்கே போய் இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. அதுலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராமல் இருந்துருந்துச்சுன்னா பாண்டவர்கள் இங்கே தான் இருந்திருக்காங்கன்னு துரியோதனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். இவன் வீரத்தை காட்டுறதுக்கு இது நேரம்னு தெரியாமல் வீரத்தை காட்டிவிட்டான். அதனால துரியோதனை கண்டுபிடிச்சிட்டான். இப்படிலாம் 1000 பிரச்சனைகள் அங்கே நடந்திருக்கு. நீங்க வந்த வேலை வீரத்தை பெண்ணுகிட்ட காமிக்க கூடாதுங்க. ஆனா அவன் காமிச்ச லீலைகள் பெண்ணுகிட்ட காமிச்ச அங்கே நடந்துச்சு. இல்ல பிராணா தேசத்தோட மைத்தனன் என்ன பண்ண, அங்கே இருந்த திரௌபதி மாறுவேடத்துல அந்த திரௌபதி கிட்ட காமிச்சான். ஆனா அவன் என்ன நினைச்சா, இவனை எப்படியாவது அழிக்கணும், நான் பாஞ்சாலி அழியா பத்தினிங்கிறத அவள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிறக்காண்டி அன்னைக்கு அழித்த மூலமாக வெளியில தெரிய வந்தது மூலமாக நடந்த விஷயம் தான் அது. இது உண்மையான விஷயம் தான். ஒரு பெண் அவ குணத்தோட அவளா நடந்துக்கிறான்னா அவளை வாட்ட விட்டுறணும். உண்மையான விஷயம். இடையில வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு பெண்ணை குறை சொல்றதோ அவ கோவத்தை தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் அம்பான்னு ஒரு பெண் இருந்தா. அவ அமைதியா தான் இருந்தா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு. ஆனா சத்தியவதி சொன்ன வார்த்தைக்காகத்தான் பீஷ்மர் அங்கிருந்து சுயவர மண்டபத்துல தூக்கிட்டு வர போறாரு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போராடி பார்த்தாங்க. முழுமையா கதை சொல்ற நேரம் இல்ல. நல்ல விஷயம் தான் நீங்க சொல்ற கதை. நல்ல விஷயம். அந்த அம்மா பெண்மையா அமைதியா மனசுக்குள்ள காதலிச்சவனை நினைச்சுக்கிட்டு பெத்தவங்க வீட்டுல இருந்து நல்லபடியா சுயவரம் நடந்து அவர் கூட வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அந்த அம்மாக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா வீரம், ஆண் மகனுக்கு ஈர்த்ததை போல எதிர்த்து நிப்பாகலாம். அந்த அளவுக்கு வீரமான பெண்மணி. திருமணம் நினைச்சவரோட நடக்கல. இல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்ற இல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். வீரம்ங்கிற காட்டிலும் வைராக்கியம். ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு வைராக்கியம் கூடிரும். அதான் இல்ல அதோட கலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்றோம். முப்பெரும் தேவிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அது போல 3 பொம்பளை பிள்ளைங்க. அவங்கள இந்த அம்மா மட்டும் வீரத்துக்கு கொஞ்சம் சிறந்தவங்களா இருந்தாங்க. அதனாலதான் என் திருமணமும் நின்று போச்சு. திருமணம் நின்றுச்சு. சிறை எடுத்துட்டு போனவர் கூட வாழ முடியல. பெத்தவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா அங்கே அவங்க ஏத்துக்கல. ஒரு பெண்ணு திருமணம் ஆகிற வரைக்கும் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா சிறை எடுத்துட்டு வந்த பீஷ்மர்ட்ட சொல்றான், நான் வேற ஒருத்தன மனசுல நினைச்சிருக்கேன்னு சொல்லு. அப்ப அனுப்பி விட்டாரு. ஆனா அவன்கிட்ட போய் சொல்லும் பொழுது இன்னொருத்தன் கவர்ந்து சென்ற உன்னை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பெரிய இடையில நடுவுல நின்னா. அவனும் ஏத்துக்காம இவனும் ஏத்துக்காம நடுவுல இங்கதான் ஏத்துக்கல. அப்பாவை பார்க்க போவோம்னா இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த பீஷ்மரை நான் அழிப்பேன்னு இறந்து மறுபிறப்பு எடுக்கிறாள் சிகண்டி என்ற. அப்படி இறந்து மறுபடியும் மறுபிறப்புல சிகண்டிங்கிற பேரோட வந்தா. அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு அவ தேரோட்டினான். ஒரு நொடி பொழுது பார்த்தாரு பீஷ்மர். இதே உருவத்தை பல வருடங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்திருக்கவே. ஒரு நொடி பொழுதுதான் அப்படி நினைச்சாரு. அந்த நினைச்ச நேரத்துல உடம்புகள் பூரா பானத்தால நிரப்பினார் அர்ஜுனன். இல்லாட்டி பீஷ்மர் சாக முடியுமா? எத்தனை பேரை எகத்து நின்னவர் சுயவர மண்டபத்திலே சொன்னாரு, யார் என்னை எகத்து நிக்க முடியுதோ எகத்து நின்னுங்க, இல்லைன்னா பெண்களை தூக்கிட்டு போறேன். பீஷ்மரோட வரம் என்ன தெரியுங்களா? தான் எப்ப நினைக்கிறனோ அப்பதான் எனக்கு சாவு வரணும்ங்கிற வரத்தை வாங்கி வச்சிருக்காரு. அதனால யாரும் கொள்ள முடியாது. யமதர்மனே வந்தாலும் என் உயிரை எடுத்து என்ன பண்ற இடத்துல காவல் பாக்குறேன். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமான். ஆபத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா, தாகத்தை தீரா, தரத்திரமரியா, கோவத்தை அடக்கா, குருமலி கேளா, பாவத்தை தீர்க்க, பயனில்லை. இவை 7 உலகில் இருந்துதானே. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள், சுரங்கள், 7, திக்குகள், 8, கிரயங்கள், 9, பசி வந்தால் 10 பறந்துவிடும். பெண்ணின் பருவங்கள் 7 வகை. என்னென்ன? பேதை, பெதம்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை பேரலமேன். 7 வகை பருவத்துல என்ன பருவத்துல இருக்கிய? மங்கை பருவம். மங்கை பருவம் அடைஞ்ச ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? நல்ல துணை தேவை. யார் கொடுக்கிறது? துணைங்கிறது அப்பா அம்மா பார்த்து கொடுக்கிறது. அடுத்து அப்பா அம்மாவா பார்த்து கொடுக்கிறது. கடைசி வரை ஒரு பொண்ணுக்கு துணைன்னா அது யாருன்னு கேட்டேன். கடைசி வரை எங்க இருக்காங்க? இடையில திடீர்னு செத்து போயிடுறாங்க. இன்னாருக்கு இன்னார் அப்பா அம்மாவா பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுக்கிறது ஒரு துணை. இதுதான் துணை. ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. பூக்கிறதும் காய்க்கிறதும் இறைவன் கையில இருக்கு. மகப்பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, இறைவன் கையில இருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. போற்றவர் போற்றட்டும். நீங்க சொல்றது இலக்கு லட்சியம். அப்புறம் என்ன? ஆனா ஒருத்தனோட விதி இறைவன்கள் இருக்குங்கிற மாதிரி தான் கணக்கு. சாமி, நம்ம எப்ப சாகிறோம் நமக்கு தெரியாது. அந்த சாகர நொடி பொழுது வரைக்கும் நமக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை போதும்டா நினைச்சு சந்தோஷத்துல வாழலாம். அது திருப்தி, மனசை திருப்தி படுத்துற விஷயம். அந்த திருப்தி தான் வாழ்க்கையில தேவை. குழந்தை பிறக்கும் தெரியும்ல? என்னது? குழந்தை பிறக்கும் தெரியும்ல? 10 மாசத்துல குழந்தை பிறக்கும்.
இந்த தேதி இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில் பிறக்கும் சொல்ல முடியுமா? சரியா கணிக்க தெரிஞ்சவங்க நொடி பொழுது கூட இல்லைம்மா, முடியாது. ஒருத்தன் இறக்குறான்னு தெரியுமில்ல? இறக்குறது தான் தெரியுது. எப்போ இறப்பேன்னு சொல்ல முடியுமா? சாமி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ எவ்வளவோ புராணங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, புராணங்கள் ரீதியில பாருங்களேன், அவங்க சொன்ன அந்த நொடி பொழுதுல தான் குழந்தை பிறந்திருக்கு. கமலாவதியாருக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லித்தேன், தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அந்த சொன்ன பொழுதுல குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த அம்மா கனப்பொழுதை தள்ளி போட்டதுனால தான் செங்கன் சோழனே பிறந்தேன். இப்பதான் புள்ள எப்ப பிறக்கும்ன்றது தெரிஞ்சாலும் சொல்ல முடியல. இந்த நேரத்துல இந்த திதியிலே இந்த குழந்தை பிறந்தான்னா சோழ மண்டலமே அழியும் அப்படிங்கிறனால அவ என்ன பண்ணா, தோழிகிட்ட கூப்பிட்டு என்னை தலைவழுதா கட்டி வைடின்னு சொல்ல. அப்ப தலைவழுதா கட்டி வைக்கும் பொழுது தலைவழுதா தொங்குனா. இந்த நேரத்தை காட்டிலும் மாற்றி பிறந்தால் சோழ நாட்டை நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றலாம். தலைவழுதா கட்டி வைத்து கீழே இறக்கி விட சொன்னா. அந்த நட்சத்திரம் மாறினோடனே கீழே இறக்கி பார்த்தா தலைவழுதா இருந்ததுக்கு அதற்கும் உதிரம் சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக பாஞ்சுதான். அப்போ இறங்கி குழந்தை பிறந்தது. அப்படி தூக்கி கையில் வச்சு என் மகன் செங்கதிர் சோழனோ அப்படின்னு சொன்ன நோக்கத்தோட தலைவலா கட்டியிருந்ததுனால என்ன சொல்றீங்க, இறந்தா. அதாவது தேதி நட்சத்திரத்தை மாத்துனா என்ன இதுனே சிவரகசியமாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன வேலைய வந்தீங்க, அதனால உனக்கு மாப்பிள்ளை வார்த்தை சிறப்பா சொல்லுங்க கேக்குறேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் சொந்தமல்லவா, உங்கள் இருவருக்கும் இறைவன் அந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் முருகனோடு மாலை சூட்டுவாய், அவன் மார்பினிலே காலமில்ல நடனமாடுவாய். மணவரையில் கணவராக மாலை சூடுவே, அவர் மார்பினிலே காலமில்ல நடனமாடுவே. மணவரையில் முருகனோடு மாலை சூட்டுவாய், அவன் மார்பினிலே காலமில்ல நடனமாடுவாய். கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவாய், கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவாய். அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கு சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் சொந்தமல்லவா, உங்கள் இருவருக்கும் இறைவன் அந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், செந்தில் குமரனே உனக்கு மாப்பிள்ளை. இவரா? ஆமா. எனக்கா? காளிமுத்து பாத்திருக்கீல்ல? வேணாம் சாமி, அவர்தான் மாப்பிள்ளை. வேண்டாம். நீங்க சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு போயிருச்சு. ஏன், என்ன காரணம்? இப்படி மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழ்றதை விட காலம் பூரா கையில கவனத்தை குடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துருவேன். நினைக்காதம்மா. என்ன அப்படியே அப்படிலாம் வேணாம் சாமி. எப்போ நீங்க இன்னொருத்தி புருஷன் எனக்கு மாப்பிளை பார்த்து ஒதுக்கலோ, அடுத்த புருஷனை கட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அடுத்த புருஷனை கட்டுறதுனால என்ன பிரச்சனைகள் இந்த ஊர் உலகத்துல நடக்குது தெரியுமா? அது நடக்குது. நாளா கண் கூட பாத்துருக்கேன். தெய்வமே பக்கத்துல எப்படி சண்டை ஓட்டுக்கிறாங்க. பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே, பொய்யான தவவேடம் புரிந்து வந்தவரே, பொய்யான தவவேட புனைந்து வந்தவரே, பூமியில் தோல் சொல் புகழும் நரதர கைவரிசை செல்லாதுமோ. அல்லும் பகலும் இந்த அவசகினி விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசகினி விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசகினி விடுத்து கவனிக்க சொல்லவே இருப்ப செவி மடுத்து சொல்லும் என்பது கேளம். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எங்கேனும் இல்லாமல் எங்கேனு போய் கைவரிசை செல்லாது போ. வேறொருவரும் இல்லை மீது நெகிழும் தந்தோம், வேறொருவரும் மீது நெகிழும் தந்தோம். ஆறுமுகனை கையை அடைவாய பிரம்மன் சொல்லும் என்பது கேளம். சாமி குட்டி, இந்த வள்ளி அந்த முருகனுக்கு கூட்டி, அந்த பண்டார பயலுக்கு இந்த பரதேசி கூட்டி, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ. ஒட்டமை சொல்ல வந்தின் உமக்கு என்ன அக்கறைய கைவரிசை செல்லாது. குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. மேட்டு சீமட்டி காட்டி மன முடிப்பு சொல்லும் என்பது கேளமா.
விருப்பமில்லை. அன்பை கூட்டி, அறிவை கூட்டி, பண்பை கூட்டி, பாசத்தை கூட்டி, ரொம்ப நட்பை கூட்டி, பேசாதீங்க, நான் அதை வேணவே உறவை இல்லை. கூட்டி, உன்னையும் காலை சூரியோதயத்துக்கு முன்ன உனக்கும் அந்த முருகனுக்கும் இந்த வேளங்குடி மேடையிலே திருமணம் இல்லையே என்பேன் நாரதமல்லே. நான் அனுப்பி வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை மணி ஆனாலும் நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன். பார்க்கலாம்.